Hello, students. Good morning. Today we are going to see the lesson The Trick Robot. Vicky was a lazy boy. He never did homework on time. He never kept his things back in the right place. He pleaded to his father to buy him a robot to do his work. Vicky's father wanted him to become an active boy. So he bought him a trick robot. Vicky did not know that it was a trick robot. He was glad to have a robot to do all his work. விக்கின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப சோம்பேறியா இருப்பான் போல இருக்குடா. அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ரோபோட் வேணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட அவன் கேட்குறான். அவன் ஹோம்ஒர்க்கு கரெக்டான டயத்துக்கு செய்ய மாட்டான். அவனோட பொருளெல்லாம் எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். இதனால அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவனை ஆக்டிவான பையனா மாற்றணும்னு நினைச்சாரு. ஸோ ஹி பாட் அ ரோபோட். எப்படி ரோபோட் வாங்கினாருன்னா ட்ரிக் ரோபோட். பட் விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் அ ட்ரிக் ரோபோட். விக்கிக்கு அது தெரியல ட்ரிக்கியான ரோபோட்னு. ஹி வாஸ் கிளாட் டு ஹாவ் அ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். அந்த ரோபோட்டை வச்சுட்டு அவன் எல்லா வேலையும் செய்துடலான்னு ஜாலியா நினைச்சிட்டு இருந்தான். ஓகே, குட். விக்கி, ஐ ஹாவ் பாட் you a robot. This intelligent robot will do all your work. Enjoy, said his father. Vicky is excited to test his new robot. அவன் என்ன பண்ணான், அவனோட ரோபோட்டை டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணான். I am hungry. Cook some salad for me. எனக்கு பசிக்குது, ஏதான சாலட் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறான். I do not eat salad, so I cannot make the salad, said the robot. நான் சாலட் சாப்பிட மாட்டேனே, அதனால எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிடுது ரோபோட். You are a robot. You cannot refuse me. Clean my room now. நீ ரோபோட் தானே, நீ என்னை ரெஃப்யூஸ் பண்ண முடியாதுல்ல, நீ கிளீன் பண்ணு என்னோட ரூமை. Do you know the meaning of refuse, students? Here in bold letter they give refuse. Later I'll give you the meaning for refuse. Okay. The robot said, do you want me to strain my back? I cannot do that. எனக்கு முதுகெல்லாம் வலிக்கும், நான் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுது ரோபோட். Really? I cannot believe this. At least charge my phone. நிஜமா உன்னால இதெல்லாம் முடியாதா? ஓகே, அட்லீஸ்ட் நீ என்னோட ஃபோனுனாலும் சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்றான். Why don't you do that yourself? You must make some calls. I must make some calls. Why don't you do that yourself? உன்னால உன் வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு ரோபோட் கேட்டுச்சு. Vicky, what he said now? I have a headache now. Get me a cup of hot tea. எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, கொஞ்சம் ஹாட் டீ கொடு அப்படின்னு கேட்குறான். வாட் ரோபோட் செட்னா, மை பேட்டரி இஸ் ட்ரையிங் பை லிசனிங் டு யூ. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி. என்னோட பேட்டரி சார்ஜ் அப்படியே கம்மியாயிடுது, உன்னோட பேச்சை கேட்டு கேட்டு எனக்கும் சார்ஜ் கம்மியாயிடுச்சு. யூ சார்ஜ் மை பேட்டரி, செட் ரோபோட். ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ. Play me a pleasant song. I want to relax. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஏதான ஒரு நல்ல பாட்டு போடு அப்படின்னு விக்கி கேட்குறான். That's a great idea. Why don't you play me one? சூப்பர் ஐடியா விக்கி, நீயே அது மாதிரி ஒரு பாட்டு போடக்கூடாது அப்படின்னு திரும்ப ரோபோட் கேட்குது. Oh no, Dad, please sell this robot. It is really totally useless. Vicky get angry and what he said to his father, no? The robot is
totally useless. I don't want this. Please sell this robot. Like that, Vicky said. Yes, this time, please sell me to an active master. I don't want to work for a lazy people. What the robot said? This time, please sell me to an active master. I don't want to work for lazy people. இந்த தடவை என்னை நல்ல ஆக்டிவாக இருக்க பையன்கிட்ட கொண்டே விட்டுடுங்க, நான் இந்த மாதிரி லேசி பெல்லோ கிட்ட ஒர்க் பண்ண விரும்பலன்னு ரோபோட்டே சொல்லிடுது. ரியலி இஸ் தட் வை யூ டிட் நாட் ஹெல்ப் மீ? அதனால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலையா? எதனால? வை? பிகாஸ் விக்கி இஸ் நாட் அ active boy. He's a lazy fellow. That is why the robot refused to work for Vicky. No more robots for me. I will do all the work myself. எனக்கு ரோபோட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். I can do my works myself. Like that Vicky said. That's it. From this lesson, what you learned? We have to be active in all time. We have to do our works by ourselves. Don't depend others. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவன் தோ